أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக உஹத் போர் பற்றி கூறப்பட்டு வந்தது. அதன் விவரம் இவ்வாறாகும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் மைதானத்தில் கூடாரமிட்டார்கள். கூறினார்கள், ஒன்று, முஸ்லிம்களின் படையின் ஒரு பக்கம், அதாவது பின்புறம் உஹது மலை இருந்தது. அதன் காரணமாக முஸ்லிம்களின் படை பின்புற தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பாக இருந்தது. ஒரு பக்கம் மலை குன்று இருந்தாலும் அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், எதிரி சந்தர்ப்பம் பார்த்து அந்த இடத்தில் இருந்து தாக்க முடியும். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆபத்தை உணர்ந்தவாறு அம்பு எய்தும் சஹாபிகளின் ஒரு படைக்கு அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை அமீராக்கி அந்த படையை குன்றின் மீது நிறுத்தினார்கள். அந்த அம்பு எய்துபவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய வழிகாட்டல்கள் தொடர்பாக புகாரியில் இந்த சொற்கள் கிடைக்கின்றன. இன் ரஅய்துமூனா தக்தஃப்ன தொய்ர ஃபலா தபர்ரஹு மகானகும் ஹாஸா ஹத்தா உர்சில இலைக்கும் வ இன் ரஅய்துமூனா ஹஸம்னல் கௌம வ அவ்தானகும் ஃபலா தபர்ரஹு ஹத்தா உர்சில இலைக்கும். அதாவது, நீங்கள் எங்களை பறவைகள் தூக்கிச் செல்ல கண்டாலும் ஒருபோதும் உங்களுடைய இடத்தை விட்டு அசைய வேண்டாம். எதுவரை என்றால் நான் உங்களுக்கு தூது செய்தி அனுப்பும் வரை. மேலும் நாங்கள் எதிரி சமுதாயத்தை வீழ்த்த நீங்கள் கண்டாலும், நாங்கள் அவர்களை அழித்து விட்டாலும் நீங்கள் நான் உங்களுக்கு தூது செய்தி வழங்காதவரை அந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம். புகாரியினுடைய இன்னொரு அறிவிப்பில் வந்துள்ளதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாங்கள் அவர்களை வெற்றி கொள்ள கண்டாலும் நீங்கள் நகர வேண்டாம். மேலும் அவர்கள் எங்கள் மீது வெற்றி கொள்வதை நீங்கள் கண்டாலும் நீங்கள் நகர வேண்டாம். நீங்கள் எமக்கு உதவ வேண்டாம். என் நிலையிலும் நீங்கள் இடத்தை விட வேண்டாம். ஒரு வரலாற்றாசிரியர் எழுதுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்கள் எம்மை பின்னால் இருந்து தாக்கிவிடாதிருக்க நீங்கள் எதிரியின் குதிரைப்படையை எமக்கு அருகில் வரவிட வேண்டாம். எங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் நீங்கள் உங்களுடைய இடத்திலேயே இருக்க வேண்டும். அவர்கள் நம் பின்னால் இருந்து வந்துவிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து கண்டிப்பாக நகரக்கூடாது. நாங்கள் அவர்களை வீழ்த்த கண்டாலும், நாங்கள் அவர்களின் படைகளில் நுழைந்து விட்டாலும் நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு அசையக்கூடாது. நாங்கள் கொல்லப்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் கண்டாலும் எங்களுக்கு உதவ வேண்டாம். எங்களை பாதுகாக்க வேண்டாம். அவர்களின் மீது அம்பு எய்துங்கள். ஏனென்றால் குதிரைகள் அம்புகளின் காரணமாக முன்னோக்கி வராது. எதுவரை நீங்கள் உங்களுடைய இடத்தில் நிலைத்திருப்பீர்களோ சந்தேகமின்றி நாம் அதுவரை அவர்களின் மீது மேலோங்கி இருப்போம். மேலும் பின்னர் கூறினார்கள், அல்லாஹ்வே, நான் உன்னை இவர்களின் மீது சாட்சியாக்குகிறேன். ஒரு எழுத்தாளர் எழுதியுள்ளார், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், நாங்கள் போர் செல்வங்களை எடுக்க நீங்கள் கண்டாலும் நீங்கள் எம்மோடு வந்து இணைந்து விடக்கூடாது. என் நிலையிலும் எம்மை பாதுகாக்க வேண்டும். இன்னொரு வரலாற்று ஆசிரியர் 50 அம்பு எய்துபவர்களை பற்றி குறிப்பிட்டவாறு எழுதுவதாவது, எவருக்கு போர் மைதானத்தின் நிலைமைகளை பார்ப்பதற்கான மற்றும் கினா பள்ளத்தாக்கின் ஓரத்தில் இருந்த ஜபலுர் ரமி என்கின்ற அந்த ரமி மலை அமைந்திருக்கின்ற இடத்தை பற்றி அறிவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் என்றால் அவருக்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான போர் அனுபவத்தை பற்றி தெரியும். அதன் மூலம் அன்னார் போர்களுக்கு திட்டம் வகுத்தார்கள். படையின் ஆற்றலை ஒழுங்குபடுத்தும் மிகப்பெரிய அனுபவம், மேலும் போரை வெல்வதற்கு அவசியமாக இருக்கும் சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுத்தல் போன்றவை தனிச்சிறப்பு வாய்ந்தவைகளாகும் என்பதை அறிந்து கொள்வார். ஒரு எழுத்தாளர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திறமை வாய்ந்த போர் நுட்பங்களை எடுத்துரைத்தவாறு எழுதுகிறார். இந்த போர் மதிநுட்பம் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்ததென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படைக்கு தலைமை தாங்குவதில் இருந்த அசாதாரணமான திறமை பற்றி தெரிய வருகிறது. மேலும் எந்த தளபதி அவர் எவ்வளவு புத்தி கூர்மை வாய்ந்தவராக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிக மதிநுட்பத்துடன் போருக்கான திட்டங்களை வகுக்க முடியாது என்பது நிரூபணமாகிறது. ஏனென்றால் எதிரியின் உஹது மைதானத்தில் களமிறங்கியிருந்தாலும் அன்னார் தனது படைக்காக போர் கண்ணோட்டத்தில் எப்படிப்பட்ட இடத்தை தேர்வு செய்தார்கள் என்றால் அது போர்க்களத்தில் மிகச் சிறந்த இடமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையின் உயரங்களுக்கு அருகில் சென்று தன்னுடைய பின்பகுதி மற்றும் வலப்புறம் இரண்டையும் பாதுகாப்பாக்கினார்கள். இடப்புறத்தில் உள்ள ஒரே ஒரு குன்று வழியாக எதிரி இஸ்லாமிய படையின் பின்பக்கம் வரை வந்தடைய முடியும் என்பதால் அதை அம்பு எய்துபவர்களை கொண்டு அடைத்தார்கள். மேலும் கூடாரத்திற்கு மைதானத்தில் எந்த அளவுக்கு உயர்வான இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், ஒருவேளை தோல்வி நேரிட்டால் விரைந்து ஓடுவதற்கும் பின்தொடர்பவர்களின் சிறைபிடித்தலில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கும் இஸ்லாமிய படை பாதுகாப்பான அடைக்கலத்தை எளிதில் சென்றடைவதற்கு ஏதுவாகவும், எதிரி படையை பிளந்தவாறு இஸ்லாமிய படையின் தலைமையிடத்தை ஆக்கிரமிப்பதற்கு முன்னேறி வந்தால் அவனுக்கு மிகுந்த இழப்பு ஏற்படுவதற்கும் ஏதுவாக இருக்கும். அதற்கு நேரெதிரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியை திறந்த மைதானத்தில் பள்ளத்தில் இருக்குமாறு நிர்பந்தித்தார்கள். ஆனால் குறைஷிகளின் எண்ணம் என்னவாக இருந்ததென்றால், இஸ்லாமிய படை மதீனாவிலிருந்து கிளம்பி முற்றிலும் அவர்களுக்கு முன்னால் இருந்து மைதானத்தில் இறங்குவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படையை பாதி தூரத்தில் வேறு வழியாக சுற்றி எதிரியை மேற்கில் விட்டவாறு அவர்களுக்கு பின்னால் பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். எந்த இடத்தில் இஸ்லாமிய படை இருந்ததோ அது ஒரு சிறந்த இடமாக இருந்தது. உஹது மற்றும் ஐனைன் மலைகளின் காரணமாக பின்புறம் மற்றும் வலது பக்கம் பாதுகாப்பாக இருந்தது. இடப்புறம் ரமி மலையில் அம்பு எய்துபவர்கள் பாதுகாத்தார்கள். மேலும் தென்கிழக்கு பகுதியில், அதாவது ஜபலுர் ரமியின் முன்பக்கத்தில் கினா பள்ளத்தாக்கின் ஓரம் இருந்தது. அங்கிருந்து எதிரி தாக்குதல் நடத்துவது சாத்தியமற்றதாக இருந்தது. இது தொடர்பாக சீரத் ஹாத்தமுன் நபியினில் ஹஸ்ரத் சாஹிப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் எழுதியுள்ளார்கள். கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உதவியில் நம்பிக்கை வைத்தவாறு முன்னேறினார்கள். மேலும் உஹதின் அருகில் கூடாரமிட்டார்கள். எவ்வாறென்றால், உஹது மலை முஸ்லிம்களுக்கு பின்பக்கம் வருமாறு இருந்தது. இவ்வாறு மதீனால் முன்னால் இருந்தது. இவ்வாறு அன்னார் படையின் பின்புறத்தை பாதுகாத்தார்கள். பின்பக்கத்தில் இருந்த மலையில் ஒரு குன்று இருந்தது. அங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு இருந்தது. அதனை பாதுகாப்பதற்கு அன்னார் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் தலைமையில் 50 அம்பு ஏதும் சஹாபிகளை அங்கு நிறுத்தினார்கள். மேலும் என்ன நடந்தாலும் அந்த இடத்தை விட்டுவிடக்கூடாது, எதிரிகளின் மீது அம்பு மலையை பொழிய வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள். அன்னாருக்கு அந்த இடத்தின் பாதுகாப்பு தொடர்பாக எந்த அளவு கவனம் இருந்ததென்றால், அன்னார் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கூறினார்கள், பாருங்கள், இந்த குன்று எந்நிலையிலும் காலியாக இருக்கக்கூடாது. எதுவரை என்றால், எங்களுக்கு வெற்றி கிடைப்பதை நீங்கள் கண்டாலும், எதிரி தோல்வியடைந்து ஓடிவிட்டாலும் பிறகும் கூட இந்த இடத்தை விட வேண்டாம். மேலும் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு எதிரி எங்கள் மீது மேலோங்கி விட்டாலும் பிறகும் கூட இந்த இடத்திலிருந்து நீங்கள் நகர வேண்டாம். எதுவரை என்றால், ஒரு அறிவிப்பில் இந்த சொற்கள் வந்துள்ளன. கூறுகிறார்கள், பறவைகள் எங்களது இறைச்சியை கொத்தி தின்பதை நீங்கள் கண்டாலும் பிறகும் கூட இங்கிருந்து நகர்வதற்கான கட்டளை வராத வரை நீங்கள் இங்கிருந்து நகரக்கூடாது. ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு இது தொடர்பாக கூறுகிறார்கள், இறுதியில் அன்னார் உஹது சென்றடைந்தார்கள். அங்கு சென்றடைந்ததும் அன்னார் ஒரு மலைக்குன்றின் மீது பாதுகாப்பிற்காக 50 படை வீரர்களை நியமித்தார்கள். மேலும் படை தளபதிக்கு அந்த குன்று எந்த அளவு முக்கியம் என்றால், நாங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது வெற்றி பெற்றாலும் நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். அதற்கு பின்னர் அன்னார் மீதமிருந்த 650 பேரை அழைத்து கொண்டு எதிரிகளை எதிர்கொள்வதற்காக கிளம்பினார்கள்.
அந்த படை எதிரியின் எண்ணிக்கையை விட ஏறக்குறைய 5 ஒரு பங்காக இருந்தது. அம்பு எய்தக்கூடியவர்களின் படையை மலையின் மீது நியமித்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியானார்கள். மேலும் வரிசையை ஆயத்தப்படுத்தினார்கள். வெளித்தோற்றத்தில் நிராகரிப்பாளர்களோடு ஒப்பிடுகையில் முஸ்லிம்களின் நிலை மிக பலகீனமானதாக இருந்தது. எண்ணிக்கையின் அடிப்படையிலும் பலவீனமானதாக இருந்தது. ஆயுதங்கள் மற்றும் பொருட்களின் அடிப்படையிலும் பலவீனமானதாக இருந்தது. இரு பிரிவினருக்கிடையே பெரும் ஏற்றத்தாழ்வு இருந்தது. எண்ணிக்கையின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 4 இணை வைப்பாளர்களுக்கு எதிரில் ஒரு முஸ்லிம் என்ற நிலை இருந்தது. இவ்வாறு இணை வைப்பாளர்களின் படை வீரர்கள் ஆயுதங்கள் அடிப்படையிலும் மேலானவர்களாக இருந்தார்கள். இதற்கு நேரெதிரில் இஸ்லாமிய படையின் பெரும்பாலான இளைஞர்கள் கவசமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களில் வெறும் 100 பேர் மட்டுமே கவசம் அணிந்திருந்தார்கள். அதே வேளையில் மக்கத்து படையில், அதாவது நிராகரிப்பாளர்களின் படையில் 700 கவசம் அணிந்தவர்கள் இருந்தார்கள். இந்த எண்ணிக்கையானது முழு மதீனாவின் படைக்கு சமமாக இருந்தது. இணை வைப்பாளர்களின் படை தங்களுடைய படையில் 10 வரிசைகளை அமைத்திருந்தார்கள். அதே வேளையில் இஸ்லாமிய படை வெறும் 2 வரிசைகளை உடையதாக இருந்தது. மேலும் அம்பு எய்துபவர்கள் மலைக்குன்றில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் போர்க்களத்தில் மிக முக்கியமான மற்றும் வலுவான இடம் முஸ்லிம்களிடத்தில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையின் வலப்பக்கத்தில் ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவாம் அவர்களையும், இடப்பக்கத்தில் முன்சிர் பின் உமர் கன்வி அவர்களையும் நியமித்தார்கள். மேலும் இணை வைப்பாளர்களின் கொடியை யார் வைத்துள்ளார் என்று வினவினார்கள். அதற்கு தொல்ஹா பின் அபி தொல்ஹா என்று கூறப்பட்டது. அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம் வாக்குறுதி நிறைவேற்றுவதில் அவர்களை விட அதிக உரிமை உடையவர்களாவோம். கொடியை ஹஜ்ரத் அலியிடம் இருந்து வாங்கி முஸ்அப் பின் உமைர் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்னாரின் தொடர்பு அதே கோத்திரம், அதாவது பனு அப்துத்தார் பின் குஸ்ஸி உடையதாக இருந்தது. குறைஷிகளின் கொடியை வைத்திருந்தவரும் இதே கோத்திரத்தை சார்ந்தவராகவே இருந்தார். அதே கோத்திரத்தை சார்ந்த முஸ்லிம்களின் கையில் அன்னார் தமது கொடியை கொடுத்தார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னர் கொடியை ஏந்துவதற்கான பொறுப்பு அந்த குடும்பத்தை சார்ந்ததாக இருந்தது. அதாவது பனி அப்துத்தார் உடையதாக இருந்தது. இது அன்னார் கூறியது அல்ல, மாறாக எழுதக்கூடியவர் இவ்வாறு எழுதியுள்ளார். மேலும் வாக்குறுதி நிறைவேற்றுவது என்பதன் பொருள் சமுதாய விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நிறைவேற்றுதல். அது தொடர்பாக அன்னார் கூறினார்கள், நாம் உடன்படிக்கையை நிறைவேற்றுபவர்கள் ஆவோம். மேலும் அந்த நாளன்று முஸ்லிம்களின் முழக்கம் உம்மத் உம்மத் என்பதாக இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த பணிவுடனும் உருக்கத்துடனும் இறை சன்னிதானத்தில் வெற்றிக்காக துஆ செய்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய படையின் வரிசையில் வலப்புறமும் இடப்புறமும் மதீனத்து அன்சார் இருந்தனர். மேலும் படையின் மையத்தில் எங்கு போரில் எதிரியின் முழு அழுத்தமும் இருக்குமோ அங்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்களுடன் இருந்தார்கள். அன்னார் 2வது வரிசையில் பின்பக்கம் முற்றிலும் நடுவே இருந்தார்கள். எங்கு அன்னார் நின்று கொண்டிருந்தார்களோ முதல் வரிசைக்கு பின்னால் 2வது வரிசையின் நடுவில். அன்னார் மக்களிடம் நம் புறமிருந்து கட்டளைகள் கிடைக்காத வரை யாரும் முன்னேறி செல்ல வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தார்கள். சஹி முஸ்லிமின் அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அனஸ் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது நாளன்று இவ்வாறு துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னக இன் தஷாஅ லா தஅபுத் ஃபில் அர்த். அதாவது, அல்லாஹ்வே, பூமியில் உன்னுடைய இறை வணக்கம் செய்யப்பட வேண்டாம் என்று நீ விரும்புகிறாயா? அதாவது, நீ எங்களுக்கு உதவவில்லை என்றால் பிறகு இந்த நிலை தான் ஏற்படும். சில அறிவிப்புகளில் இவ்வாறு வந்துள்ளது, அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நாளன்று இந்த துஆ செய்தார்கள். அங்கும் கூறப்பட்டது, முஸ்லிமின் விளக்க உரையில் 2 சந்தர்ப்பங்களிலும் அன்னார் இந்த துஆவை செய்திருக்கலாம் என்று எழுதப்பட்டுள்ளது. அல்லாஹ்வே நன்கறிவான். ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்துல்லா பின் ஜஹஷ் கூறினார்கள், நீங்கள் என்னோடு வாருங்கள், நாம் இணைந்து அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். அவர்கள் ஓரிடத்தில் தனித்தனியாக பிரிந்தார்கள். ஹஜ்ரத் சஅத் அவர்கள், என்னுடைய இறைவா, நாளை எங்களுக்கு எதிரியோடு போர் நடந்தால் நான் மிக வலுவான போர் வீரரை எதிர்கொள்ள வேண்டும். நான் உன்னுடைய திருப்திக்காக அவனோடு சண்டையிட வேண்டும். அவன் என்னோடு சண்டையிட வேண்டும். பிறகு நீ எனக்கு அவன் மீது வெற்றியை வழங்குவாயாக. நான் அவனை கொலை செய்ய வேண்டும். அவனுடைய அனைத்து போர் செல்வங்களையும் எடுக்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். பிறகு அப்துல்லா பின் ஜஹஷ் எழுந்தார்கள், அல்லாஹ்வே,
நாளை நான் மிகுந்த ஆற்றலுடைய மற்றும் கடினமான போர் வீரனை எதிர்கொள்ள வேண்டும். உன்னுடைய திருப்திக்காக நான் அவனோடு சண்டையிட வேண்டும். அவன் என்னோடு சண்டையிட வேண்டும். பிறகு அவன் என்னை பிடித்து என்னுடைய காது மற்றும் மூக்கை அறுத்துவிட வேண்டும். பிறகு நாளை நான் உன்னை சந்திக்கும் பொழுது நீ என்னிடத்தில், அல்லாஹ்வின் அடியானே, உன்னுடைய காது மற்றும் மூக்கு எதனால் துண்டிக்கப்பட்டுள்ளன என்று கேட்க வேண்டும். அதற்கு நான், யா அல்லாஹ், உன்னுடைய மற்றும் உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்திக்காக என்னோடு இவ்வாறு நடந்து கொள்ளப்பட்டது என்று கூற வேண்டும். பிறகு அந்த இறைவன், ஆம், நீ உண்மை கூறினாய் என்று கூற வேண்டும். ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய மகனே, அப்துல்லா பின் ஜஹஷினுடைய துவா எனது துவாவை விட சிறந்ததாக இருந்தது. அதே நாளன்று மாலை வேளையில் நான் அப்துல்லாவை பார்த்தேன். அவருடைய காது மற்றும் மூக்கு ஒரு நூலில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதாவது எதிரி அதை வெட்டி விட்டிருந்தான். அவர்கள் இருவரும் என்னென்ன துவா செய்திருந்தார்களோ அவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஒருவர் எதிரியை வெற்றி கொண்டார், இன்னொருவரும் நன்கு போரிட்டார், இறுதியில் ஷஹீதும் ஆகிவிட்டார். எவ்வாறு இருப்பினும் இது இருவர்களின் துவாக்களின் சம்பவமாகும். பிறகு எழுதப்பட்டுள்ளது, அப்துல்லா பின் அம்ரு பின் ஹராம் அறிவிக்கிறார்கள், நான் உஹது போருக்கு முந்தைய நாள் கனவில் முபஷிர் பின் அப்துல் முன்சிர் அவர்களை கண்டேன். இவர்கள் பத்ர் போரில் ஷஹீதாகி இருந்தார்கள். அவர்கள் என்னிடத்தில், நீங்கள் சில நாட்களில் என்னிடம் வரப்போகிறீர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். நான், நீங்கள் எங்கு உள்ளீர்கள் என்று கேட்டேன். சொர்க்கத்தில் என்று கூறினார்கள். அங்கு எங்கு விரும்பினாலும் உலாவி செல்ல முடியும். அதாவது சொர்க்கத்தில். நான் அவர்களிடத்தில், நீங்கள் பத்ர் போரில் ஷஹீதானீர்கள் தானே என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம். அவர்கள் என்னிடத்தில், நீங்கள் சில நாட்களில் எங்களிடம் வரப்போகிறீர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார். நான், நீங்கள் எங்கு உள்ளீர்கள் என்று கேட்டேன். சொர்க்கத்தில் என்று கூறினார்கள். அங்கு எங்கு விரும்பினாலும் உலாவி செல்ல முடியும், அதாவது சொர்க்கத்தில். நான் அவர்களிடத்தில், நீங்கள் பத்ர் போரில் ஷஹீதானீர்கள் தானே என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம். பிறகு நான் மீண்டும் உயிரூட்டப்பட்டேன் என்று கூறினார். இந்த கனவை பற்றி ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ரு பின் ஹராம் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறியபோது அன்னார் கூறினார்கள், அபு ஜாபிரே, இது ஷஹாதத்திற்கான நற்செய்தியாகும். அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவரின் தந்தையார் உஹது நாளன்று ஷஹீதானார்கள். இதன் மேலும் விபரம் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது, இணை வைப்பாளர்கள் சப்ஹா என்ற இடத்தில் வரிசைகளை அமைத்தார்கள். மேலும் போருக்கு நன்கு ஆயத்தமானார்கள். அவர்கள் 3000 பேர் இருந்தனர். அவர்களிடம் 200 குதிரைகள் இருந்தன. அவை முன்பாக சென்று கொண்டிருந்தன. பிறகு அவர்கள் குதிரைகளின் வலப்பக்கத்தில் ஹாலித் பின் வலீதையும் இடப்பக்கத்தில் இக்ரிமா பின் அபு ஜஹலையும் நியமித்தார்கள். நடந்து செல்பவர்களில் சஃப்வான் பின் உமையாவும் சிலர் அம்ரு பின் ஆஸ் என்றும் கூறுகின்றார்கள். அம்பு எய்துபவர்களுக்கு அப்துல்லா பின் அபி ரபியா நியமித்தார்கள். இந்த அனைவரும் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கொடியை தல்ஹா பின் அபி தல்ஹாவிடம் கொடுத்தார்கள். அவன் அப்துத்தாரை சார்ந்தவனாக இருந்தான். நாம் அதிக உரிமை உடையவர்களாக இருக்கிறோம் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன் விளக்கமும் சற்று இங்கு கூறப்பட்டிருக்கிறது. தல்ஹா பின் அபி தல்ஹாவுக்கு கொடி கொடுக்கப்பட்டது. அவன் பனு அப்துத்தாரை சார்ந்தவனாக இருந்தான். அபு சுஃபியான் பனு அப்துத்தாரின் கொடியேந்துபவர்களை தீய முறையில் நினைவு கூர்ந்தான். அதாவது, பனு அப்துத்தாரே, பத்ர் நாளன்றும் நீங்கள் தான் எங்களுடைய கொடியை ஏந்திருந்தீர்கள். அதில் நமக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். மக்கள் போர் தொடர்பாக கொடி ஏந்துபவரை வைத்து தீர்மானிக்கிறார்கள். கொடியை உடையவர் வலுவானவராக இருந்தால் மக்களுக்கு தைரியம் இருக்கிறது. அவர்கள் ஓடிவிட்டால் பிறகு மக்களும் பயந்து ஓடிவிடுகின்றனர். எனவே ஒன்று நீ எங்களுடைய கொடியை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும், அல்லது எங்களுடைய பாதையிலிருந்து விலகிவிட வேண்டும். உங்களுக்கு பதிலாக நாங்கள் போதுமானவர்களாவோம். தன்மானமூட்ட முயற்சி செய்யப்பட்டது. அதற்கு அவர், நாங்கள் எங்களது கொடியை உங்களிடம் ஒப்படைத்து விடுவதா? நம்முடைய சண்டை துவங்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்று விரைவில் தெரிந்துவிடும் என்று கூறினர். எல்லாருக்கும் கடைசியில் குறைஷிகளின் பெண்களின் கூடாரங்கள் இருந்தன. அவர்கள் தொடர்ந்து கொட்டுகளை அடித்து பத்ர் போரில் கொல்லப்பட்டவர்களை பற்றி கூறி போர் வீரர்களுக்கு உத்வேகமூட்டவும் உணர்ச்சியை தூண்டவும் செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் முந்தைய இழிவுக்கு பழி தீர்க்குமாறு அவர்களை தூண்டிக் கொண்டிருந்தார்கள்.
ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இதன் விபரத்தை சீரத் காத்தமுன் நபியின் நூலில் எழுதுகிறார்கள். தனது பின்பக்கத்தை முழுமையாக பாதுகாத்த பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படையை வரிசைப்படுத்தி பல்வேறு குழுக்களுக்கு தனித்தனியாக அமீரை நியமித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் குரேஷிய படையின் கொடி தல்ஹாவின் கையில் உள்ளது என்ற தகவல் அன்னாருக்கு கொடுக்கப்பட்டது. தல்ஹா குறைஷிகளின் முன்னோரான குஸ்ஸி பின் கிலாப் அவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பின் கீழ் போர்களில் குறைஷிகளின் கொடியை ஏந்தக்கூடிய உரிமையுடைய குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தான். இது பற்றி அன்னாருக்கு தெரிய வந்தபோது அன்னார் கூறினார்கள், சமுதாய விசுவாசம் காட்டுவதில் நாம் அதிக உரிமை உடையவர்களாவோம். எனவே அன்னார் ஹஸ்ரத் அலி அவர்களிடமிருந்து முஹாஜிர்களின் கொடியை வாங்கி முஸ்அப் பின் உமைர் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். அவர்களும் தல்ஹா எந்த குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தானோ அதே குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். மறுபக்கம் குரேஷிய படையிலும் வரிசைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அபு சுஃபியான் போர்படை தளபதியாக இருந்தான். வலப்புறம் ஹாலித் பின் வலீத் கமாண்டராகவும் இடப்புறம் இக்ரிமா பின் அபு ஜஹல் கமாண்டராகவும் இருந்தனர். அம்பு ஏதக்கூடியவர்கள் அப்துல்லா பின் ரபியாவின் படையின் கீழ் இருந்தனர். பெண்கள் படைக்கு பின்னால் மேளங்களை அடித்து கவிதைகளை பாடி ஆண்களுக்கு உத்வேகமூட்டி கொண்டிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் 2 படைகளிலும் வரிசைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தன. அபு சுஃபியான் அன்சாரி முஸ்லிம்களை விழித்து, அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த மக்களே, நீங்கள் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் இடையில் இருந்து விலகிவிடுங்கள், எங்களுக்கு உங்களோடு எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு அன்சார் அபு சுஃபியானை சபித்தனர். இப்போது போர் ஆரம்பிக்கின்றது. போரை எல்லாருக்கும் முதலாக அபு ஆமிர் ஃபாசிக் துவங்கி வைத்தான். இஸ்லாத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் அவன் ராஹிப், அதாவது குறி சொல்பவன் என்று அழைக்கப்பட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு ஃபாசிக், அதாவது தீய குழப்பம் விளைவிப்பவன் என்று பெயர் வைத்தார்கள். அவன் மதீனாவில் இருந்து ஓடி மக்காவுக்கு போய்விட்டான். மேலும் குறைஷியர்களிடம், நான் எனது சமுதாயத்தை சந்தித்தால் முழு சமுதாயமும் என்னோடு வந்துவிடும் என்று கூறி வந்தான். அதாவது, நான் உங்களோடு அங்கு வந்து எனது பெயரை கூறினால் அன்சார் முஸ்லிம்களை விட்டுவிட்டு என்னோடு வந்து விடுவார்கள் என்று தப்பெண்ணம் கொண்டிருந்தான். எவ்வாறு இருப்பினும் அவன் தன்னுடைய சமுதாயத்தின் 50 பேரை அழைத்து கொண்டு வந்தான். 15 பேர் அவனோடு மக்காவிலிருந்து சென்றிருந்தார்கள். மீதமுள்ளவர்கள் பல்வேறு கோத்திரங்களிலிருந்து ஒன்று கூடி இருந்தார்கள். மக்காவாசிகளினுடைய அடிமையாக இருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவன், அவுஸ் கோத்திரத்தினரே, நான் அபு ஆமிர் என்று குரல் கொடுத்தான். அதற்கு அன்சார், தீயவனே, அல்லாஹ் உனது கண்ணை குளிரச் செய்யாதிருப்பானாக என்று கூறினர். அன்சாரிகளின் இந்த பதிலை கேட்டதும் அவன், எனக்கு பிறகு என்னுடைய சமுதாயத்திற்கு தீமை வந்திருக்கின்றது என்று கூறி கடுமையாக சண்டையிட்டான். அபு ஆமிரின் மகன் ஹஸ்ரத் ஹஸ்லா அந்த போரில் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முஸ்லிமாக இருந்தார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் எனது தந்தையை கொலை செய்கிறேன், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்வதை தடுத்து விட்டார்கள். இது போர் சூழலாகும். அவ்வாறிருந்தும் கூட அன்னார் மதியுடன் செயல்படுவதற்கு கூறினார்கள். இல்லை, நீங்கள் கொல்ல வேண்டாம், அவரை வேறு யாராவது கொல்வார்கள் என்றார்கள். அபு ஆமிருக்கு பிறகு இணை வைப்பாளர்கள் தரப்பிலிருந்து ஒட்டகத்தில் அமர்ந்திருந்த ஒருவன் மைதானத்தில் வந்தான். அவன் மக்கள் அவன் பக்கம் பார்த்தபோது அவன் 3 முறை அறைகூவல் விடுத்தான். ஹஸ்ரத் ஜுபைர் அவர்கள் அவனை நோக்கி முன்னேறினார்கள். மிக வேகமாக பாய்ந்தவாறு ஒட்டகத்தின் மேல் அமர்ந்திருந்த அவனுக்கு சமமாக பாய்ந்து அவனது கழுத்தை பிடித்தார்கள். பிறகு இருவருக்கும் ஒட்டகத்தின் மீது சண்டை நடந்தது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்களில் எவர் முதலில் பூமியில் விழுவாரோ அவர் கொல்லப்படுவார். அந்த வேளையில் அந்த இணை வைப்பாளன் ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்தான். அவனின் மீது ஹஸ்ரத் ஜுபைர் விழுந்தார்கள். உடனடியாக அந்த இணை வைப்பாளனை கொன்று விட்டார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஜுபைர் அவர்களை புகழ்ந்தார்கள். கூறினார்கள், ஒவ்வொரு நபிக்கும் தோழர் இருக்கின்றார், எனது தோழர் ஜுபைர் ஆவார். மேலும் கூறினார்கள், அந்த இணை வைப்பாளனை எதிர்கொள்ள ஜுபைர் முன்வராமல் இருந்திருந்தால் நானே போயிருப்பேன். மக்களிடையே சண்டை துவங்கியது. ஒருவர் மற்றவருக்கு அருகில் வந்து கொண்டிருந்தனர். ஹிந்த் பின்த் உத்பா பெண்களோடு நின்று கொண்டிருந்தால் அந்த ஹிந்து கவிதைகளை கூறினால், பனு அப்துத்தாரே, பாருங்கள், தங்களது தலைமுறைகளை பாதுகாக்கக்கூடியவர்களே,
முன்னேறுங்கள், நன்கு வாழ்வித்தைகளை காட்டுங்கள். நாங்கள் கண்ணியமான மக்களின் மகள்கள் ஆவோம். நாங்கள் விலைமதிப்புள்ள விரிப்புகளில் நடக்கின்றோம். கழுத்துகளில் முத்துக்கள் கிடக்கின்றன. எங்களது நெற்றியில் கஸ்தூரி நிரம்பி இருக்கின்றது. நீங்கள் முன்னேறி சென்றால் நாங்கள் உங்களை கட்டி அணைப்போம். நீங்கள் புறமுதுகு காட்டினால் நாங்களும் உங்களிடமிருந்து முகம் திருப்பிக் கொள்வோம். மேலும் அவ்வாறு விலகுவதில் எங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது என்று கவிதைகளை பாடிக்கொண்டிருந்தனர். உணர்வுகளை தூண்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவிதைகளை கேட்டதும் கூறினார்கள், அல்லாஹும்ம பிக அஜூலு வபிக அசூலு வஃபீக உகாத்திலு ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அதாவது, அல்லாஹ்வே, நான் உன்னோடு சுற்றுகிறேன், உன்னோடு தாக்குதல் நடத்துகிறேன், மேலும் உன்னுடைய திருப்திக்காக சண்டையிடுகின்றேன். எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் எவ்வளவு சிறந்த பயனளிப்பவன். அவர்களுக்கு ஓர் உலக ஒத்துழைப்பு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு ஒத்துழைப்பவன் அல்லாஹ் ஆவான். எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது 2 படைகளுக்கும் இடையே முறையாக சண்டை துவங்கியது. அந்த நாள் மக்கள் கடுமையான முறையில் சண்டையிட்டார்கள். போர் மிக கடுமையாக மூண்டது. அபு தஜானா அன்சாரி, தல்ஹா பின் உபைதுல்லா, ஹம்சா பின் அப்துல் முத்தலிப், அலி பின் அபு தாலிப், அனஸ் பின் நசர் மற்றும் சஅத் பின் ரபி போன்றோர்கள் போரில் மிகுந்த வீரத்தை காட்டினர். அல்லாஹ் முஸ்லிம்களின் மீது தனது உதவியை இறக்கினான். மேலும் தனது வாக்குறுதியை உண்மையாக்கி காட்டினான். முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களை வாளால் கொண்டனர். எதுவரை என்றால் அவர்களின் படை வெருண்டோடி விட்டது. இணை வைப்பாளர்களின் குதிரைப்படை வீரர்கள் முஸ்லிம்களின் மீது 3 முறை தாக்குதல் தொடுத்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் அம்புகளால் வீழ்த்தப்பட்டார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அந்த நாளன்று தனது சகோதரர் ஜயத் அவர்களிடம், எனது சகோதரனே, என்னுடைய கவசத்தை அணிந்து கொள் என்றார்கள். அதற்கு ஜயத் கூறினார், தாங்கள் ஷஹீதாவதற்கு எந்த அளவுக்கு ஆசையுடையவர்களாக இருக்கின்றீர்களோ அதே போன்று நானும் ஆசையுடையவனாக இருக்கின்றேன். இவ்வாறு அந்த 2 சகோதரர்களும் கவசத்தை அணியாமல் போரில் ஷஹாதத்திற்கான பேரார்வத்தில் சண்டையிட்டார்கள். அந்த நாளன்று சண்டை கடுமையை எட்டிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களின் கொடியின் கீழ் அமர்ந்தார்கள். மேலும் அலி அவர்களிடம் கொடியை எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்லுமாறு கூறினார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் முன்னேறினார்கள். நான் அபுல் காசிம் ஆவேன் என்று கூறினார்கள். அதற்கு இணை வைப்பாளர்களின் வரிசையிலிருந்து ஒருவன் வெளியே வந்தான். அபு தல்ஹா பின் அபி தல்ஹா ஆவான். அவனுடைய கையில் இணை வைப்பாளர்களின் கொடி இருந்தது. ஏனென்றால் போர்களில் கொடியை ஏந்தக்கூடிய பெருமைக்குரிய பொறுப்பு பனு அப்துத்தாரை சேர்ந்த குடும்பத்தினர்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் குரேஷிய கொடியை அப்துத்தார் தான் உருவாக்கி இருந்தார்கள். தல்ஹா பின் அபு தல்ஹா என்னோடு சண்டையிடுவதற்கு யார் தயாராக இருக்கின்றார் என்று பலமுறை அழைத்தான். அவன் பலமுறை முஸ்லிம்களுக்கு அறைகூவல் விடுத்தும் எவரும் அவன் பக்கம் போகவில்லை. இறுதியில் தல்ஹா கூறினான், முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே, உங்களில் கொல்லப்பட்டவர்கள், அதாவது ஷஹீதானவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள், எங்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகம் செல்கிறார்கள் என்று கருதுகிறீர்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அவன் கூறினான், முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே, அல்லாஹ் மிக விரைவாக உங்களின் வாளால் எங்களை கொன்று எங்களை நரகத்தில் போடுகிறான். மேலும் உங்களை எங்களுடைய வாளால் கொல்லச் செய்து உடனடியாக சொர்க்கத்தில் நுழைக்கிறான் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். எனவே உங்களில் யார் உங்களுடைய வாளை கொண்டு என்னை விரைவில் நரகத்திற்கு அனுப்பக்கூடியவர் அல்லது விரைவில் என்னுடைய வாளால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் யார் என்று கேட்டான். அவன் தூண்டுவதற்கு முயற்சித்தான். லாத் மற்றும் உஸ்ஸா என்று கூறி, லாத் மற்றும் உஸ்ஸாவின் மீது ஆணையாக நீங்கள் பொய்யர்கள் ஆவீர்கள். நீங்கள் உங்களுடைய இந்த கொள்கையில் நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் என்றால் உங்களிலிருந்து எவராவது இப்பொழுது என்னை எதிர்கொள்வதற்கு வந்திருப்பார் என்றான். இதை கேட்டதும் ஹஜ்ரத் அலி வெளியே வந்து சண்டைக்காக அவன் முன்னால் போனார்கள். இருவரிடையே வாள் சண்டை ஆரம்பமானது. ஹஜ்ரத் அலி அவர்கள் அவனை கொன்று விட்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, 2 படைகளுக்கும் நடுவே இந்த இருவரும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரை எதிர்கொண்டனர். திடீரென்று ஹஜ்ரத் அலி அவர்கள் அவன் மீது பாய்ந்து அவனை வீழ்த்தி அவனுடைய காலை வெட்டிவிட்டார்கள். மேலும் அவனை பூமியில் வீழ்த்தினார்கள்.
இவ்வாறு அவனுடைய உடலின் மறைவான உறுப்புகள் வெளிப்பட்டன. அப்பொழுது தல்ஹா கூறினான், எனது சகோதரனே, நான் இறைவனுக்காக உன்னிடத்தில் கருணை பிச்சை கேட்கிறேன். இதை கேட்டு ஹசரத் அலி அங்கிருந்து திரும்பி விட்டார்கள். அவன் மீது தாக்குதல் நடத்தவில்லை. அதற்கு சில சஹாபிகள் ஹசரத் அலி அவர்களிடம் அவனை ஏன் கொல்லவில்லை என்று கேட்டனர். கூறினார்கள், அவனின் ஆடை விலகிவிட்டது. அவன் என்னை பார்த்து இருந்தான். எனவே எனக்கு அவன் மீது கருணை வந்துவிட்டது. அல்லாஹ் அவனை அழித்து விட்டான் என்று நான் உணர்ந்து கொண்டேன். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களிடம், நீங்கள் ஏன் அவனை விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் அலி அவர்கள், இறைவனுக்காக அவனுக்கு கருணை பிச்சை வழங்குமாறு கேட்கப்பட்டது. அன்னார் அவனை கொலை செய்யுமாறு கூறினார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் அவனை கொலை செய்தார்கள். இணை வைப்பாளர்களின் கொடி ஏந்துபவரை கொலை செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செம்மறி ஆட்டிற்கு பின்னால் பயணிக்கக்கூடிய அந்த கனவை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் உரத்த குரலில் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். முஸ்லிம்களும் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். இணை வைப்பாளர்களின் மீது எந்த அளவு கடுமையாக தாக்கினார்கள் என்றால் அவர்களின் வரிசைகள் சின்னா பின்னமாகி போயின. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபா பல்வேறு அணிகளாக சென்று எதிரிகளை வாளால் வெட்ட துவங்கினர். எதுவரை என்றால் அவர்களிடம் இருந்து தூரமாக்கினர். தல்ஹாவின் மரணத்திற்கு பிறகு இணை வைப்பாளர்களின் கொடியை அவனுடைய சகோதரன் அபு ஷேபா உஸ்மான் பின் அபு தல்ஹா எடுத்துக்கொண்டான். அவனுடைய பெயர் அபு ஜயத் பின் அபு தல்ஹா ஆகும். அவன் மீது ஹஜ்ரத் சஅத் பின் அபி வகாஸ் அவர்கள் அம்பு எய்தார்கள். அது அவனுடைய நெஞ்சில் பட்டது. இவ்வாறு அவனையும் கொண்டு விட்டார்கள். அதற்கு தல்ஹா பின் அபு தல்ஹா, அதாவது யாரை ஹஜ்ரத் அலி அவர்கள் கொலை செய்திருந்தார்களோ அவனுடைய மகன் முசாஃபே கொடியை தூக்கினான். ஹஜ்ரத் ஆசிம் பின் சாபித் அவர்கள் அம்பு எய்தார்கள். அவனையும் கொன்று விட்டார்கள். தல்ஹாவின் அந்த 2 மகன்கள் முசாஃபே மற்றும் ஹர்ஸ் ஆகியோரின் தாயாரும் இணை வைப்பாளர்களின் படையோடு இருந்தார்கள். அந்த பெண்ணின் பெயர் சுலாஃபா ஆகும். அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஆசிம் அவர்களின் அம்பு பட்டு மகன் காயமடைந்து திரும்பிச் சென்று தாயின் மடியில் தலையை வைத்து படுத்து விடுகின்றான். சுலாஃபா கூறுகிறாள், உன்னை காயப்படுத்தியது யார்? மகன் பதில் கூறினான், நான் அந்த நபரின் குரலை கேட்டேன். அவர் அம்பு எய்த பிறகு, இதை வைத்துக்கொள், நான் அபு அஃப்லா உடைய மகனாவேன் என்று கூறினார். இவ்வாறு அவள், அதாவது அவனின் தாய், ஆசிம் பின் சாபித்தின் தலை எனது கைகளில் கிடைத்தால் நான் அதில் மதுவை நிரப்பி அருந்துவேன் என்று சபதம் எடுத்தாள். மேலும் யார் ஆசிமின் தலையை வெட்டி என்னிடம் கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு நான் 100 ஒட்டகங்களை பரிசாக கொடுப்பேன் என்று அறிவிப்பு செய்தாள். ஆனால் அந்த உஹது போரில் அவர்கள் ஷஹீதாகவில்லை. அவர்களினுடைய ஷஹாதத் ரஜி போரில் நிகழ்ந்தது. சுருக்கமாக அந்த 2 சகோதரர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவர்களின் 3வது சகோதரர் கிலாப் பின் தொல்ஹா கொடியை தூக்கினார். அவரை ஹஜ்ரத் ஜுபைர் அவர்கள் கொன்றுவிட்டார்கள். ஓர் கூற்றின் அடிப்படையில் அவனை குஸ்மான் கொலை செய்திருந்தார். அதற்கு பிறகு அவனின் சகோதரர் ஜலாஸ் பின் தொல்ஹா கொடியை தூக்கினார். அவனை ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா கொன்றார்கள். இவ்வாறு இந்த 4 சகோதரர்களும், அதாவது மசாஃபே, ஹர்ஸ், கிலாப் மற்றும் ஜலாஸ் ஆகியோர் தனது தந்தை தல்ஹாவை போன்று அங்கேயே கொலையுண்டனர். அத்தோடு அவர்களின் தந்தையின் 2 சகோதரர்கள் உஸ்மான் மற்றும் அபு சயீதும் அதே நாள் உஹது போரில் கொலையுண்டனர். அதற்கு பிறகு குறைஷிய கொடியை அர்தாஹ் பின் ஷர்ஜீல் தூக்கினான். அவனை ஹஜ்ரத் அலி கொலை செய்தார்கள். இன்னொரு கூற்றில் ஹஜ்ரத் ஹம்சா கொலை செய்தார்கள் என்று உள்ளது. அதற்கு பிறகு ஷுரைஹ் பின் காரிஸ் கொடியை எடுத்தான். அவனும் கொல்லப்பட்டான். ஆனால் அவனை கொன்றவர் பெயர் தெரிய இயலவில்லை. அதற்கு பிறகு அந்த கொடியை அபு ஜயத் பின் அம்ர் தூக்கினான். அவனை குஸ்மான் கொன்றார். இவ்வாறு பிறகு ஷர்ஹபீல் பின் ஹாஷிம் உடைய மகன் கொடியை பிடித்தான். அவனையும் குஸ்மான் கொன்றார். அதற்கு பிறகு அவர்களின் அடிமை சவாப் கொடியை தூக்கினான். இவன் அபிசீனியாவை சார்ந்தவன். அவன் சண்டையிட்டான். எதுவரை என்றால் அவனுடைய கை துண்டிக்கப்பட்டு விட்டது. அவன் உடனே அமர்ந்து விட்டான். மேலும் தன்னுடைய நெஞ்சில் கழுத்தை சேர்த்து தாங்களாக வைத்து அந்த கொடியை பிடித்து கொண்டான். எதுவரை என்றால் அவனையும் குஸ்மான் கொன்றார்.
ஒரு கூற்றின்படி அவனை கொன்றது சஅத் பின் அபி வக்காஸ் ஆவார்கள். இன்னொரு கூற்றின் அடிப்படையில் ஹஸ்ரத் அலி ஆவார்கள் என்று கூறப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் எல்லா கொடியை ஏந்துபவர்களும் கொல்லப்பட்ட பிறகு இணை வைப்பாளர்கள் தோல்வி அடைந்து ஓடிவிட்டனர். அவர்களின் பெண்கள் அவர்கள் நாசமாகுமாறு சாபம் விட்டு கொண்டிருந்தனர். கொடியை உடையவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் பார்த்தது போன்று அனைவரும் கொல்லப்பட்டனர். முஸ்லிம்கள் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை கொன்று கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்களின் படை தொலைதூரம் போய்விட்டது. குறைஷிய படையோடு வந்திருந்த பெண்களும் ஓடிவிட்டனர். அவர்களுக்கு குறைஷிய படை தோல்வியுற்றதில் எந்த சந்தேகமும் எஞ்சியிருக்கவில்லை. முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்களின் படையில் நுழைந்தார்கள். போர் செல்வங்களை திரட்ட ஆரம்பித்தார்கள். இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எழுதுகிறார்கள், எல்லாருக்கும் முதலாக குறைஷிய படையிலிருந்து அபு ஆமிர் மற்றும் அவனுடன் இருந்தவர்கள் முன் வந்தனர். இவன் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தான். மேலும் மதீனாவில் வசிக்கக்கூடியவன். அவன் குறி சொல்பவன் என்று பெயர் போயிருந்தான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது சிறிது காலத்திற்கு பிறகு இவன் காழ்ப்புணர்ச்சி மற்றும் பொறாமையினால் நிரம்பி தன்னுடைய சில நண்பர்களோடு மக்கா போய்விட்டான். மக்கத்து குறைஷிகளை அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக தூண்டிக்கொண்டே இருந்தான். இப்போது உஹது போரில் அவன் குறைஷிகளுக்கு உதவி செய்யக்கூடியவனாக முஸ்லிம்களுக்கு எதிராக போரில் கலந்து கொண்டான். ஒரு வினோதமான விஷயம் என்னவென்றால், அபு ஆமிரின் மகன் ஹுசுலா மிகவும் களப்பற்ற ஒரு முஸ்லிமாக இருந்தார். அவர் இந்த போரில் இஸ்லாமிய படையோடு கலந்து கொண்டிருந்தார். மேலும் மிகுந்த வீரத்தோடு போரிட்டு ஷஹீதானார். அபு ஆமிர் அவுஸ் கோத்திரத்தின் செல்வாக்குமிக்க மனிதர்களில் ஒருவனாக இருந்த காரணத்தால், இப்பொழுது நான் ஒரு நீண்டகால பிரிவுக்கு பிறகு மதீனாவாசிகளுக்கு முன்பு வந்தால் அவர்கள் என் மீதான அன்பில் உடனடியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு என்னோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தான். அந்த நம்பிக்கையில்தான் அபு ஆமிர் தன்னுடன் இருந்தவர்களை அழைத்து கொண்டு எல்லாருக்கும் முதலாக முன்வந்து உரத்த குரலில், அவுஸ் கோத்திரத்தின் மக்களே, நான் அபு ஆமிர் என்று கூறினான். அனைத்து அன்சார்களும் ஒரு குரலாக, தீயவனே, தூரம் விலகிவிடு, உனது கண் குளிர்ச்சி அடையாது இருக்கட்டும் என்று கூறி கற்களை வீசினார்கள். அதனால் அபு ஆமிர் மற்றும் அவனுடைய தோழர்கள் செய்வதறியாது பின்னோக்கி ஓடிவிட்டனர். அந்த காட்சியை கண்டு குறைஷியின் கொடியை ஏந்தியிருந்த தொல்ஹா மிகுந்த உத்வேகத்தில் முன்னேறி ஆணவ தொனியில் அறைகோல் விடுத்தான். மேலும் 3-4 அடியில் தல்ஹாவை வெட்டி வீழ்த்தினார்கள். ஹஸ்ரத் அலி அவர்கள் முன்னோக்கி சென்று 3-4 அடியில் தல்ஹாவை வெட்டி வீழ்த்தினார்கள். அதற்கு பிறகு தல்ஹாவின் சகோதரன் உஸ்மான் முன்னே வந்தான். இங்கிருந்து அவனுக்கு எதிராக ஹஸ்ரத் ஹம்சா புறப்பட்டார்கள். சென்ற உடனேயே அவனை கொன்று விட்டார்கள். நிராகரிப்பாளர்கள் இந்த காட்சியை பார்த்து கோபத்தில் கத்தினார்கள். முஸ்லிம்களும் தக்பீர் முழக்கங்களை எழுப்பியவாறு முன்னேறி சென்றார்கள். இரு படைகளுக்கும் இடையே சண்டை நடந்தது. சுருக்கமாக, குறைஷிகளின் கொடி ஏந்தியவர்கள் கொல்லப்பட்ட பிறகு இரு படைகளுக்கும் இடையே போர் நடந்து கடுமையான முறையில் இரு தரப்பிலும் ரத்தம் சிந்தியது. கொல்லப்பட்டனர். இறுதியில் மெதுமெதுவாக இஸ்லாமிய படைக்கு முன்பு குறைஷிகளின் படையின் பாதங்கள் வலுவிழக்க தொடங்கின. புகழ்பெற்ற ஆங்கிலேய வரலாற்றாசிரியர் சர் வில்லியம் மேவர் எழுதுகிறார், முஸ்லிம்களின் அபாயகரமான தாக்குதலுக்கு முன்பு மக்கத்து படையினரின் பாதங்கள் வலுவிழக்க தொடங்கின. குறைஷியர்களின் படை வீரர்கள் பலமுறை இஸ்லாமிய படைக்கு இடது பக்கமாக பின்பக்கத்திலிருந்து தாக்குதல் தொடுக்க முயற்சித்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு குறிப்பாக நிறுத்தி வைத்திருந்த அந்த 50 அம்பு எய்துபவர்களின் அம்புகளுக்கு இலக்காகி பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து பதர் சந்தர்ப்பத்தில் அவர்கள் காட்டிய அதே வீரமும் ஆண்மை தன்மையும் மரணத்திற்கு அஞ்சாத, மரணத்தை பொருட்படுத்தாத நிலையும் தான் உஹது மைதானத்திலும் தென்பட்டது. இது ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். மக்கத்து படையின் வரிசைகள் பிளவுண்டன. சிகப்பு நிற தலைப்பாகை அணிந்திருந்த அபு தஜானா அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட வாளால் தாக்குதல் நடத்திய பொழுது நாலா பக்கமும் மரணங்கள் நிகழ்ந்தன. ஹம்சா தனது தலையில் நெருப்பு கோழியுடைய இறகுகளின் மகுடத்தை சூட்டியவாறு எல்லா இடங்களிலும் தென்பட்டு கொண்டிருந்தார்கள். அலி தனது நீளமான வெள்ளை நிற அங்கியோடும், மேலும் ஜுபைர் தனது மினுமினுக்கக்கூடிய மஞ்சள் தலைப்பாகையோடு ஒரு வீரனை போன்று எங்கெல்லாம் சென்றார்களோ எதிரிகளுக்கு மரணத்தின் செய்தியை தன்னோடு எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
வில்லியம் மேவர் கூறக்கூடிய அந்த வீரர் யூனானிய கதைகளில் வரக்கூடிய ஒரு ஹீரோ. அவர் மிக பெரும் போர் வீரனாக இருந்தார். எவ்வாறு இருப்பினும் அவர் கூறுகிறார், இது எப்படிப்பட்ட காட்சிகள் என்றால், பிந்தைய இஸ்லாமிய வெற்றிகளினுடைய ஹீரோக்களாக அவர்கள் பயிற்சி பெற்றார்கள். சுருக்கமாக சண்டை நிகழ்ந்தது, மிக கடுமையான சண்டையாக இருந்தது. அதிக நேரம் வெற்றி பற்றிய விஷயம் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. ஆனால் இறுதியில் இறைவனுடைய அருளால் குறைஷியர்களின் பாதங்கள் வலுவிழந்தன. அவர்களின் படையில் ஒழுங்கற்ற தன்மை மற்றும் சீர்கேட்டின் அடையாளங்கள் தென்பட துவங்கின. குறைஷிகளின் கொடியேந்தியவர்களில் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டார்கள். அவர்களில் ஏறக்குறைய 9 பேர் ஒவ்வொருத்தராக தமது சமுதாய கொடியை தனது கைகளில் ஏந்தினார்கள். ஆனால் அனைவர்களும் ஒவ்வொருவராக முஸ்லிம்களின் கைகளினால் கொலை உண்டார்கள். அதன் விவரம் கூறப்பட்டுவிட்டது. இறுதியில் சவாப் என்ற பெயரை உடைய தல்ஹாவினுடைய ஒரு அபிசீனிய அடிமை துணிச்சலோடு கொடியை தனது கைகளில் எடுத்தான். இறுதியில் ஒரு முஸ்லிம் அவன் மீது தாக்குதல் நடத்தி ஒரே வெட்டில் அவனுடைய 2 கைகளையும் வெட்டி குறைஷியர்களின் கொடியை மண்ணில் விழச் செய்தார். ஆனால் சவாபினுடைய வீரம் மற்றும் உத்வேகத்தின் எவ்வாறு இருந்ததென்றால், அவனும் அத்தோடு தரையில் விழுந்து கொடியை தனது நெஞ்சோடு அணைத்து அதை மீண்டும் உயர்த்த முயற்சி செய்தான். ஆனால் அந்த முஸ்லிம் அந்த கொடியை வீழ்த்துவதனுடைய மதிப்பை உணர்ந்திருந்தார். மேலிருந்து வாள் வீசி சவாபை அங்கேயே வீழ்த்தினார். அதற்கு பிறகு குறைஷிகளிலிருந்து எந்த ஒருவருக்கும் தனது கொடியை தூக்குவதற்கான துணிச்சலும் தைரியமும் வரவில்லை. இங்கு முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை பெற்று தக்பீர் முழக்கங்களை இட்டவாறு மீண்டும் வலுவான தாக்குதல் நடத்தினார்கள். மேலும் எதிரிகளின் எஞ்சியிருந்த வரிசைகளையும் பிளந்தவாறு அவர்களை சிதறடித்தவாறு படையின் மறுபக்கம் குறைஷிகளின் பெண்கள் வரை சென்று சேர்ந்தார்கள். மேலும் மக்கத்து படை மிக கடுமையான சிதறண்டு போனது. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மைதானம் ஏறக்குறைய காலியாகிவிட்டது. எதுவரை என்றால் முஸ்லிம்களுக்கு நிம்மதி அடையத்தக்க நிலை உருவாகியது. அவர்கள் போர் செல்வங்களை ஒன்று சேர்ப்பதில் மூழ்கினர். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சண்டை நிகழ்ந்தது. அல்லாஹ்வினுடைய உதவியினால் சிறிது நேரத்திலேயே 650 முஸ்லிம்களுக்கு எதிரில் 3000 அனுபவமிக்க மக்கத்து போர் வீரர்கள் பிடரியடிக்க ஓடினர். முஸ்லிம்கள் அவர்களை பின்தொடர தொடங்கினர். பின்புறத்து குன்றில் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்தவர்கள் தங்களது தலைவர்களிடம், இப்பொழுது எதிரிக்கு தோல்வி ஏற்பட்டுவிட்டது, போருக்கான பயனை பெறுவதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறினார்கள். அவர்களின் தலைவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை நினைவு கூர்ந்து அவர்களை தடுத்தார். அதற்கு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது வலியுறுத்துவதற்காக கூறியதுதான். எதிரி ஓடிவிட்டாலும் கூட இங்கே நிற்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள் ஒருபோதும் இல்லை என்று கூறி அந்த குன்றை விட்டுவிட்டு போர் மைதானத்தில் குதித்தார்கள். இந்த கட்டுப்படாமையின் காரணமாக பிறகு விளைவுகள் வெளிப்பட்டன. அதை பற்றியும் எதிர்வரும் காலத்தில் எடுத்துக் கூறப்படும். வாள் தொடர்பாக எவ்வாறு சர் வில்லியம் மேவர் எழுதியிருந்தாரோ அதன் விபரத்தை எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளை பெற்றுக்கொண்டு அதற்கான உரிமையை நிறைவேற்றிய சஹாபி யார் அறிவிக்கின்றார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது நாளன்று ஒரு வாளை வைத்திருந்தார்கள். மேலும் கூறினார்கள், அதாவது இதை என்னிடமிருந்து யார் பெறப்போகிறார்? அப்போது அனைவரும் தங்களது கைகளை முன்னே நீட்டினார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் நான் நான் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார் கூறினார்கள், அதாவது யார் அதற்குரிய உரிமைகளோடு அதை பெறுவார்? அனஸ் கூறுகிறார்கள், அப்பொழுது மக்கள் தயங்கி நின்று விட்டார்கள். ஹஸ்ரத் சமாக் பின் ஹர்ஷா அபு தஜானா கூறினார்கள், நான் அதை அதனுடைய உரிமையோடு பெற்றுக்கொள்கிறேன். அவர்கள் அந்த வாளை வாங்கி கொண்டார்கள். இணை வைப்பாளர்களின் தலையை உடைத்தார்கள். சஹி முஸ்லிமின் அறிவிப்பில் வருகிறது, அதாவது அதனுடைய உரிமையை நிறைவேற்றினார்கள். இப்னு உத்பா எழுதியுள்ளதாவது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை காட்டிய போது ஹஜ்ரத் உமர் அவர்கள் அதை கேட்டார்கள். ஆனால் அன்னார் மறுத்து விட்டார்கள். முதலில் ஹஜ்ரத் உமர் கேட்பதற்கு முயற்சித்தார்கள். பிறகு ஹஜ்ரத் ஜுபைர் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுதும் அன்னார் மறுத்துவிட்டார்கள். அவர்களுக்கும் கொடுக்கவில்லை. அவர்கள் இருவரும் இதன் காரணமாக உள்ளத்தில் வருத்தம் அடைந்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் ஜுபைர் அவர்கள் 3 முறை வாளை கேட்டார்கள். ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தார்கள். அப்பொழுது எழுந்து கேட்டார்கள். அன்னார் அமருங்கள் என்று கூறினார்கள். அவர்களுக்கும் வழங்கவில்லை.
ஹஸ்ரத் அலி அவர்கள் எழுந்து கேட்டார்கள். அப்பொழுது அன்னார் அமருங்கள் என்று கூறினார்கள். அவர்களுக்கும் வழங்கவில்லை. ஒரு அறிவிப்பில் வருகிறது, அந்த சந்தர்ப்பத்தில் எந்த சஹாபிகளெல்லாம் அந்த வாள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களில் ஹஸ்ரத் அபு பக்கர் அவர்களும் ஒருவராவார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஸ்ரத் அபு தஜானா அவர்கள் இதற்குரிய உரிமை என்னவென்று கேட்டார்கள். அதாவது அதற்குரிய உரிமையை வழங்கியவாறு யார் பயன்படுத்துவார் என்று கூறிய போது அபு தஜானா அவர்கள் அதனுடைய உரிமை என்னவென்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதனை கொண்டு எந்த முஸ்லிமையும் கொல்லக்கூடாது. மேலும் இது இருந்து எந்த நிராகரிப்பாளர்களுக்கு எதிரிலும் வெருண்டோடக்கூடாது. அதாவது நன்கு நின்று போரிட வேண்டும். அதற்கு ஹஸ்ரத் அபு தஜானா அவர்கள் கூறினார்கள், நான் இந்த வாளுக்குரிய உரிமையோடு இதனை பெற்றுக்கொள்கிறேன். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் அபு தஜானா அவர்களுக்கு வாளை வழங்கிய போது அவர்கள் அதை கொண்டு இணை வைப்பாளர்களின் தலைகளை தாக்கினார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கவிதை வரிகளை கூறினார்கள். அதாவது, நான் யார் என்றால் என்னுடைய நண்பர் வாக்குறுதி பெற்றுள்ளார். நாங்கள் சஃபா என்ற இடத்தில் பேரித்தம் மரங்களுக்கு அருகில் இருந்தோம். அந்த வாக்குறுதி என்னவென்றால், நான் படையின் கடைசி வரிசைகளில் நிற்கக்கூடாது. மேலும் அல்லாஹ் மற்றும் தூதரின் வாழ்நாள் எதிரிகளோடு சண்டையிட வேண்டும். மேலும் அல்லாஹ் மற்றும் தூதரின் வாளால் எதிரிகளோடு சண்டையிட வேண்டும். எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் அபு தஜானா அதை பெற்றுக்கொண்டு மிகவும் பெருமையான நடையுடன் படையின் வரிசைகளுக்கு நடுவே நடக்கத் தொடங்கிய போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நடையானது அல்லாஹ்விற்கு பிடித்தமானது அல்ல, ஆனால் இந்த இடத்தை தவிர, அதாவது போர் சந்தர்ப்பத்தில் ஆகுமானதாகும். ஹஸ்ரத் அபு தஜானா அவர்களை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எழுதியுள்ளார்கள். சண்டையில் குறைஷிய நிராகரிப்பாளர்களுக்கு இழிவை சந்திக்க நேர்ந்தபோது நிராகரிப்பாளர்கள் இந்த காட்சியை கண்டு கோபத்திற்கு ஆளாகி ஓசை எழுப்பினர். முஸ்லிம்களும் தக்பீர் முழக்கங்களை இட்டவாறு முன்னேறினர். இரு படைகளும் பரஸ்பரம் கடுமையாக மோதிக்கொண்டன. அநேகமாக அந்த சந்தர்ப்பத்தில் அதில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாளை கைகளில் ஏந்தியவாறு கூறினார்கள், இதனை பெற்று இதற்குரிய உரிமையை செலுத்துபவர் யார் இருக்கின்றார்? பெரும்பாலான சஹாபா இந்த பெருமையை பெறுவதற்கு விருப்பமுடையவர்களாக கைகளை விரித்தார்கள். அவர்களில் ஹஸ்ரத் உமர் மற்றும் ஹஸ்ரத் ஜுபைர், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சில அறிவிப்புகளின் அடிப்படையில் ஹஸ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஸ்ரத் அலி போன்றோர்களும் இருந்தனர். ஆனால் அன்னார் தனது கையை தடுத்து வைத்திருந்தார்கள். மேலும் வேறு யாராவது இதன் உரிமையை செலுத்துபவர் இருக்கின்றார்களா என்றே கூறி வந்தார்கள். இறுதியில் அபு தஜானா அன்சாரி தனது கையை நீட்டினார்கள். மேலும் கூறினார்கள், யா ரசூல் அல்லாஹ், எனக்கு வழங்குங்கள். அன்னார் அந்த வாளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அபு தஜானா அதை கைகளில் எடுத்துக்கொண்டு பெருமையாக நெஞ்சே நிமிர்த்தியவாறு நிராகரிப்பாளர்களை நோக்கி முன்னேறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம் கூறினார்கள், இறைவனுக்கு இந்த நடை விருப்பமில்லாததாகும், ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறில்லை என்றார்கள். அநேகமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளை வாங்குவதற்கு அதிக விருப்பம் உடையவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ரத் ஜுபைர் அவர்கள் அநேகமாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளை வாங்குவதற்கு அதிக விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். மேலும் உறவின் நெருக்கத்தின் காரணமாக தனக்கு அதிக உரிமை இருப்பதாக கருதி வந்ததனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை எனக்கு தராமல் ஏன் கொடுத்தார்கள் என உள்ளத்தில் மிகுந்த குழப்பத்திற்கு ஆளானார்கள். தனது அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு அவர்கள் உள்ளத்திலேயே ஒரு உறுதிமொழி எடுத்தார்கள். அதாவது, இந்த மைதானத்தில் நான் அபு தஜானாவுடனே இருப்பேன், மேலும் அவர் இந்த வாளை கொண்டு என்ன செய்கிறார் என்று பார்ப்பேன் என உறுதி எடுத்தார். அவர்கள் கூறுகிறார்கள், அபு தஜானா தனது தலையில் ஒரு சிகப்பு நிற துணியை கட்டினார்கள். மேலும் அந்த வாளை எடுத்துக்கொண்டு புகழ் பாடலை முணுமுணுத்தவாறு இணை வைப்பாளர்களின் வரிசைக்குள் நுழைந்தார்கள். நான் பார்த்தேன், அவர் எங்கெல்லாம் சென்றாரோ மரண ஓலம் ஏற்பட்டது. எவரேனும் ஒருவர் அவர் முன்பு வந்து தப்பி சென்றதாக நான் ஒருவரையும் பார்க்கவில்லை. எதுவரை என்றால், அவர் குறைஷிய படையை கடந்து படையின் மறுபக்கம் வழியாக வெளியேறினார். அங்கு குறைஷிய பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அபு சுஃபியானின் மனைவி ஹிந்த் மிகுந்த உரத்த குரலிலும் வேகத்துடனும் தனது ஆண்களுக்கு உணர்ச்சியூட்டி கொண்டிருந்தாள். அவள் இவர்கள் முன்பு வந்ததும் அபு தஜானா தனது வாளை அவள் மீது உயர்த்தினார்கள். உடனே ஹிந்த் உரத்த குரலில் கத்தினாள். மேலும் தனது ஆண்களை உதவிக்காக அழைத்தாள். ஆனால் எந்த ஒரு மனிதரும் அவளுக்கு உதவுவதற்கு வரவில்லை. ஆனால் நான் கண்டேன், அபு தஜானா அவர்கள் தாமாகவே தனது வாளை கீழே இறக்கிவிட்டார்கள்.
மேலும் அங்கிருந்து விலகிவிட்டார்கள். அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் நான் அபு தஜானா அவர்களிடத்தில், என்ன நடந்தது, முதலில் நீங்கள் வாளை ஓங்கினீர்கள், பிறகு அதை கீழே போட்டு விட்டீர்களே, ஏன் என்று கேட்டதற்கு அவர் கூறினார், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளை ஒரு பெண்ணின் மீது அவளுக்கு எந்த ஒரு பாதுகாக்கக்கூடிய ஆணும் இல்லாத வேளையில் வீசுவதற்கு என்னுடைய உள்ளம் தயாராக இல்லை என்று கூறினார்கள். இதுவே இஸ்லாமிய போர்களின் வழிகாட்டல்களாகும். கூறுகிறார்கள், அப்பொழுது நான் உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளுக்குரிய உரிமையை அவர் நிறைவேற்றினார் என்பதை புரிந்து கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்தை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த பெண்ணின் மீது வாளை ஓங்கி பிறகு அவளை ஏன் கொல்லவில்லை என்று ஒரு சஹாபி கேட்டார். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அனைத்தையும் எடுத்துரைத்தார்கள். கூறுகிறார்கள், அதற்கு அபு தஜானா கூறினார், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட வாளை ஒரு பலவீனமான பெண்ணின் மீது வீசுவதை எனது உள்ளம் ஏற்கவில்லை. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பெண்களுக்கான கண்ணியம் தொடர்பாக போதனை வழங்கி வந்தார்கள். அதன் காரணமாக நிராகரிப்பாளர்களின் பெண்கள் அதிக துணிச்சலுடன் முஸ்லிம்களுக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்து வந்தார்கள். ஆனால் பிறகும் முஸ்லிம்கள் அதை பொறுத்து கொண்டு வந்தார்கள். ஆக இவைகள்தான் இஸ்லாமிய போரின் கோட்பாடுகளாகும். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ளவை எதிர்வரும் காலங்களில். பாலஸ்தீனியர்களுக்காகவும் துவா செய்து கொண்டே வாருங்கள். நாளுக்கு நாள் அநீதி எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது, அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அநீதியாளர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. மேலும் அநீதிக்குள்ளான பாலஸ்தீனியர்களுக்கு எளிதை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ் முஸ்லிம் நாடுகளுக்கும் அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. அவர்களின் குரல் ஒருமித்து இருக்கட்டும். ஆக மேலும் அவர்கள் முஸ்லிம் சகோதரர்களுக்காக அவர்களினுடைய உரிமையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்பவர்கள் ஆவார்களாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.